எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஒரு ஹண்டருக்கான அவைக்னிங் எதனா பெற்றுட்டீங்களா என்னன்றது எனக்கு தெரியல. எனக்கு சான்சஸ் அது வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, என்னது ஹண்டரா? அதுவும் நானா? சடனா எப்படி இப்படிலாம் நடக்கும்? இல்ல சார், ஒரு சில டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நாங்க எட்டர்னல் ஸ்லம்பர்னு சொல்லுவோம். அப்படியா? நான் ஹண்டர் எல்லாம் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அவருக்கு இன்னொரு பக்கம் விரக்தியில இருக்காரு. ஏன்னா தன்னுடைய பையன் வந்து இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டான். அவன் தனியா இன்னமும் நிறைய வளர்ச்சிகள் பெறணும். இந்த நிலைமையில நான் ஒரு ஹண்டர் ஆகுறது, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நான் உடம்பு சரியில்லான்னு போன்ற விஷயங்கள்லாம் பார்த்து அவர் கொஞ்சம் கடுப்புல இருக்காரு. இதனாலேயே அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கறது அவரும் கண்டிப்பா தோத்து போக மாட்டேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் செலெக்ஷன்ல ஒரு விக்டிமா இருக்கணும் அப்படின்னு அவரும் மனசுக்குள்ள ஒன்று பக்கம் சோகத்தோடு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஜப்பானுடைய ஐலாண்டு ஒன்றத்தை காமிக்க அந்த இடத்துல பார்த்தா முக்கியமான ஒருத்தனும் ஒரு கேவுக்குள்ள போயிட்டு இருக்கான். சக்சஸ்ஃபுல்லா லேண்டுக்கு வந்துட்டேன்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட எந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்புறம் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமா இருந்திருக்கும். அதுவும் கடைசியா வந்த ஆளே யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் வரப்போகுது. நிறைய டீட்டெயிலாகவும் கொடுக்க முடியும். நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அனிமேவும் பாருங்க, அதையும் நான் போடுறேன். சரிங்க, சில பயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.